ஹலோ ஆல். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எந்தெந்த பழம்லாம் எடுக்கலாம், எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது கிளைசெமிக் வேல்யூ உள்ள ஃப்ரூட்ஸ். அதாவது மீடியம் டு ஹை கிளைசெமிக் வேல்யூ உள்ள ஃப்ரூட்ஸை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம். லோ கிளைசெமிக் வேல்யூ அதாவது 55க்கு கீழே இருக்கிற ஃப்ரூட்ஸை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ இதுல மீடியம் டு ஹை கிளைசெமிக் வேல்யூ உள்ள ஃப்ரூட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த பழத்தெல்லாம் நீங்க எடுக்கவே கூடாது. முதல்ல பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன், அதாவது தர்பூசணியோட கிளைசெமிக் வேல்யூ பாத்தீங்கன்னா 76. அடுத்தபடியா ஒரு மீடியம் டு லார்ஜ் வாழைப்பழம் தான். நல்ல பழுத்த வாழைப்பழத்தோட கிளைசெமிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 62 இருக்கும். அடுத்து மாம்பழம், இதோட கிளைசெமிக் வேல்யூ 60. அடுத்தபடியா பைனாப்பிளோட கிளைசெமிக் வேல்யூ 66. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். கடைசியா பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்காக இன்னைக்கு எல்லாருமே டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழமும் இந்த உலர் திராட்சையும் எடுக்கிறத பழக்கமா வச்சிருக்காங்க. இது நீங்க ஒரு 4 to 5 எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சுகர் ஸ்பைக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட கிளைசெமிக் வேல்யூ 65க்கு மேல இருக்கும். ஸோ அதனாலதான் இது டயபெட்டிக், அதாவது டயபெட்டிக் கூட கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்க ஒரு சில பேர், அவங்க எல்லாம் இதை கண்டிப்பா அவாய்ட் பண்றாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லோ கிளைசெமிக் வேல்யூ ஃப்ரூட்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது கொய்யா பழம். ஸோ இதோட கிளைசெமிக் வேல்யூ பாத்தீங்கன்னா 24. இந்த கொய்யாவை நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கும், ஏன்னா இதுல ஃபைபர் அதிகமாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் போமோகிரானேட், இந்த பழங்களோட கிளைசெமிக் வேல்யூ 35 மட்டும் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோசம்பி, அதாவது சாத்துக்குடி, இதோட கிளைசெமிக் வேல்யூ 40 தான் இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா ஆப்பிள். ஸோ இதோட கிளைசெமிக் வேல்யூ 36 தான் இருக்கு. ஆனா இந்த ஆப்பிள் எடுக்கும் போது தோலோட எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைபர் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே லோ கிளைசெமிக் வேல்யூ ஃப்ரூட்ஸ். லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன், அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஜாமுன், அதாவது நம்ம ஒரு நாவல் பழம் தான். இந்த பழம் சீசன்ல கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். காரணம் என்னன்னா இதெல்லாம் சுகர் ஸ்பைக்ஸ் வராத பழங்கள்னு இல்லை. இந்த பழம் எடுக்கிறதுனால உங்களுக்கு சுகர் வேல்யூ கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ்ல இந்த பழத்தை இல்லைன்னா இதோட விதைகளை கூட மருந்தா யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால இந்த சீசன்ல கிடைக்கும் போது கண்டிப்பா இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு சுகர் வேல்யூ கம்மி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த லோ கிளைசெமிக் வேல்யூ உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வைட்டமின்ஸ் கிடைக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும், ஃபைபர், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு லோ கிளைசெமிக் வேல்யூ உள்ள ஃப்ரூட்ஸ்ல. ஸோ இதெல்லாம் டெய்லி எடுக்கலாம். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ.